ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஒரு டைம் சென்சிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நீங்களும் நீங்க வச்சிருக்கிற கேபிட்டலை ஒரு 2 times ஆக்குறதுக்கோ ஒரு 3 times ஆக்குறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அந்த 2 times 3 times மீனிங் 200% 300%. ஏன்னா நம்ம சேனல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ற இன்வெஸ்டிங் மெத்தட்ஸே இந்த மாதிரி growth கம்பெனிஸ் கண்டுபிடிச்சு அதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டெஸ்லாவோட ஷேர். ஓகேவா, இந்த டெஸ்லாவோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு $180 இருக்கு. என்னோட மை பிளான் டு பிகம் மில்லியனியர் இன் 2023 அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா அதுல நான் கம்ப்ளீட்டா இந்த கம்பெனியை வந்து அனலைஸ் பண்ணிருப்பேன். ஓகேவா, என்னோட பிரைஸ் டார்கெட்ஸ் என்ன, அந்த கம்பெனி மினிமம் எவ்வளவு ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் அந்த ஹோம்ல போட்டீங்கனாலே தெரியும். இல்லைன்னா மை பிளான் டு பிகம் மில்லியனியர் இன் 2023 பாலச்சந்திரன் அடிச்சிங்கன்னா வந்துடும். அதுல வந்து இந்த கம்பெனி பத்தி நீங்க அந்த பேசிக்கான திங்ஸ் புரிஞ்சிடும். ஆனா லாஸ்ட் இயர் நான் மில்லியனர் ஆனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை, ஆகல. ஷேர் பிரைஸ் வந்து நான் லாஸ்ட் இயர் 270 வரைக்கும் போய் இப்போ $100 கீழே தான் விழுந்திருக்கு. ஆனா இப்போ தான் பையிங் டைம். ஓகேவா, அதை வந்து இந்த ஜென்ரலா மக்களுக்கு அது புரியாது. நிறைய பேனிக் வரும், ஐயோ ஒண்ணுமே கீழே விழுந்துரும் அப்படின்னு பயந்து வாங்காம இருப்பாங்க. கரெக்டா? ஆனா நான் அப்படி இல்லை. நான் வாங்குறேன்னா இல்லையான்றது இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் ஷேரை வாங்கும் போது நான் உடனே அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், நான் 210 வாங்கினேன், இப்போ 180 கிட்டே நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஏன் இப்போ நான் அதிகமாக வாங்குறேன் அப்படின்ற ரீசன் தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரியும். கரெக்டாக டெஸ்லா வந்து நிறைய ஒரு 4 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் விற்கிறாங்க எல்லாமே. ஸோ நான் வந்து ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, அஃப்கோர்ஸ் டெஸ்லா வந்து ஒரு பயங்கரமான கார் கம்பெனி எல்லாமே இருக்கட்டும். பட் நான் முக்கியமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஃபுல் செல்ஃப் டிரைவிங். ஓகேவா, ஒரு இன்ஜினியரா, ஒரு இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆளா ஐசி அது வந்து ஒரு பயங்கரமான ட்ரெமெண்டஸ் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு விஷயம். அது ஒன்றும் மக்களுக்கு நிறைய பேருக்கு அது நடந்துராது அப்படின்ற ஒரு டவுட்லேயே நிறைய நாள் இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஷாக்கிங்கான விஷயமா தான் நீங்க இதில் பார்க்கலாம். ஈலான் மஸ்க் வந்து டெஸ்லால வேலை பார்க்குற எல்லாருக்குமே இந்த மெயில் அனுப்பிச்சிருந்தாரு. கோயிங் ஃபார்வர்ட் இட் இஸ் மேண்டேட்டரி இன் நார்த் அமெரிக்கா டு இன்ஸ்டால் அண்ட் ஆக்டிவேட் FSD version 12.3.1 and take customers on a short test ride before handing over the car. Almost no one actually realizes how well FSD actually works. இதான் உண்மை. ஓகேவா, உலகத்துல இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. டெஸ்லா ஒரு கம்பெனி இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அந்த கார் வந்து தன்னால ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு இப்போ ஆல்மோஸ்ட் போயிடும். ஓகேவா, அஃப்கோர்ஸ் நடுவில் சில இன்டர்வென்ஷன்ஸ் வேணும், சில ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. அந்த ப்ராப்ளம்ஸ்ல ரெக்டிஃபை ஆயிரும்ன்றத என்னோட பிலீஃப். ஸோ அதனால தான் இந்த கம்பெனியில் வந்து ஐ இன்வெஸ்ட். ஏன் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுமா வேணாமான்றதை சொல்லலை, நான் கண்டிப்பா இப்போ பணம் போடுறேன். அதுதான் நான் உங்களுக்கு நான் சொல்றது. நீங்க வந்து எஸ்ஐபி பண்ணுங்க. ஏன்னா புதுசா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர்றீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்துறாதீங்க. மந்த்லி ஒரு எஸ்ஐபி பண்றதுக்கு இது ஒரு குட் ஆப்ஷனா இருக்கும். ஓகேவா, ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, நான் பண்றது சொல்றேன். டெஸ்லால வந்து எஸ்ஐபி தான் பண்ணுவேன், மந்த்லி வாங்கிட்டே இருப்பேன். பட் கரண்டா நான் என்ன பண்றேன்னா இந்த டைம்ல ஐ எம் கோயிங் லைக் பிக் கேபிட்டல். எனக்கு இருக்கிற கேபிட்டல்லாம் ரெடி பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த டைம் வந்து நான் லம்சம் பண்றேன். ஏன்னா மஸ்கை பொறுத்தவரை இன்னொரு 2-3 monthsல வந்து ஒரு பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் வெளியே வரப்போகுது. ஓகேவா, என்னைக்குமே மஸ்கோட டைம்லைன் வந்து நம்ம நம்ப முடியாது. அவர் வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக். நாளைக்கே நடந்துரும் பாரு, அது இன்னொரு 5 வருஷம் நடக்காம இருக்கலாம், ஆனா நடக்கும். அதுதான் மஸ்கிட்ட இருக்கிற மேஜிக். ஐ ஆல்சோ ஹோப் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எஃப்எஸ்டியோட இந்த க்ளோஸா நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஓஷன்ஸை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்துருக்கேன். அதுல இருக்கிற நிறை குறை எல்லாத்தையுமே நான் க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுல இந்த 12.3.1 இந்த வெர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஆல்மோஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸா ஒரு level 2 ஆட்டோனமி சிஸ்டம்ல இருந்து ஒரு level 3 level 4க்கு ஒரே நாள்ல மாறிடுச்சு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ல. ஏன்னா கம்ப்ளீட்டா இந்த 12.3.1 வந்து அவங்களோட அந்த செல்ஃப் டிரைவிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, கார் தன்னால ஓடுது, அதுவே எல்லா டிசிஷன்ஸ் எடுக்குது இல்லையா, அதுக்கு வந்து கம்ப்ளீட் அந்த ஃபுல் ஸ்டாக்கையுமே நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்றாங்க. இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் வெர்ஷன். ஓகேவா, ஸோ அந்த ஃபுல் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது மஸ்க் டெஸ்லா கிட்ட ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து இருக்கு. மக்கள் ஓட்டுறது, கார் ஓட்டுறதோட வீடியோ டேட்டா இருக்கு. அதை ஃபீட் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு நியூரல் நெட்வொர்க், கம்ப்ளீட்டா நியூரல் நெட்வொர்க் மட்டுமே யூஸ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய மாடல்ஸை ரிலீஸ் பண்றாங்க. அது பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு சாட் ஜிபிடி பயங்கரமா வந்துச்சு இல்லையா, நம்ம எல்லாருக்கிட்டையும் டக்குன்னு ஒரு ஆக்சஸ் வந்துச்சு, ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாரு இல்லையா, அதே மாதிரி ஒரு சூப்பரான டிரைவர் கிடைச்சிட்டாரு. இது மக்கள் ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷேர் பிரைஸ் வந்து கண்டிப்பா 180ல இருக்காது. ஓகேவா, டெஸ்லா உங்களுக்கு நல்லா தெரியும், வெறும் கார் மட்டுமே ஃபுல் பொட்டன்ஷியல் நல்லா வித்தாலே $300 ஒர்த்து. இந்த எஃப்எஸ்டி எல்லாம் உள்ள வந்துச்சுன்னா அந்த வேல்யூவேஷனோட பிச்சுக்கும். அதுல இன்னும் ஆப்டிமஸ் இருக்கு. எஃப்எஸ்டி சால்வ் பண்ணிட்டாங்கனாலே அடுத்து என்ன ஆகும், அவங்களோட ஆப்டிமஸும் வந்து சீக்கிரமா
அந்த மாடல்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணும். அப்போ அந்த ரோபோட்ஸ் வந்து நிறைய வேலைகள் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டெஸ்லாவில் வந்து இருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து டெஸ்லாவை வச்சு செய்யுது. இந்த இப்பவே இவ்வளோ நல்லா இருக்குன்றப்ப அப்போ எதுக்குவா இவ்வளோ விழுந்துச்சு? இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 266 இப்போ 180 வரைக்கும் ஏன்ப்பா விழுந்துச்சுன்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஈவி டிமாண்ட், அந்த வெஹிக்கல்ஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் வந்து மக்கள் மிந்தி அடிச்சு ஐ மீன் லைன்ல நின்று காரை வேணும்னு வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலாக அந்த சினாரியை மாறி இப்போ வந்து ஓகே இருந்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி அந்த டிமாண்டுக்கான கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் தெரியுது. காரணம் என்னன்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பயங்கரமான ஹைல இருக்கு. ஸோ மக்கள் கிட்ட பணம் பொருள்றது இந்த டைம் வந்து ரொம்ப கஷ்டம். நிறைய ப்ரைஸ் கொடுக்கணும் இல்லையா, இதெல்லாம் ஹை டிக்கெட் ப்ரைஸ். இவ்வளோ பெரிய மணி போட்டு இப்போ கார் வாங்குற அளவுக்கு அந்த நம்ம எக்கனாமிக்கு அந்த கொஞ்சம் சக்தி கம்மியாக இருக்கு, அவ்வளோதான். ஐ மீன் அட்லீஸ்ட் யூஎஸ்ன்னு வச்சுப்போமே. ஸோ பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சினாரியோஸ்ல மாறும். கார் மறுபடியும் நிறைய விற்க ஆரம்பிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரை வாங்குறோம், பொதுவாகவே ஒரு கார் வாங்குறது பயங்கரமான முட்டாள்தனம் தான். ஏன்னா அது வாங்கிட்டு அடுத்த நிமிஷமே வெளியே வந்துட்டோம்னா ஃபினான்ஷியலி நமக்கு வந்து நல்லா பணக்காரங்களா இல்லைன்னா வாங்குறது முட்டாள்தனம். ஏன்னா வெளியே வந்தோன்னா அதோட ப்ரைஸ் உடனே அது டிஃப்ளேட் ஆயிடும். கரெக்ட் தானே? நமக்கு அதுக்கு சொகுசு இருக்குது, எல்லாமே ஓகே, அதெல்லாம் ஐ அண்டர்ஸ்டாண்ட். வாங்குறவங்க வாங்குங்க, பணம் நிறையா இருக்கிறவங்க வாங்குங்க. என்னையை பொறுத்தவரை பணம் இல்லாதவங்க அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்தவரை. பட் நீங்கள் ஒருவேளை இப்போ ஒரு கார் வாங்கினோன்னே வெளியே வந்துருச்சுனாலே அதோட ப்ரைஸ் வந்து இறங்கிடும். ஆனால் நீங்கள் காரை வாங்கிட்டு வரீங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து நீங்கள் ஒரு உங்களை வந்து நீங்கள் போக வேண்டிய இடத்துக்குலாம் போயிட்டு வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்ச நேரத்தில் நீங்கள் அது ஒரு அந்த ரோபோ டாக்ஸி நெட்வொர்க்கில் கொடுத்துட்டீங்க. அந்த கார் போய் அதுவாக மக்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல விட்டுட்டு வருது, அது மூலமாக நிறைய ரெவன்யூ வருது. அப்படின்னா நீங்கள் கார் வாங்கிட்டு வரல, ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் மிஷினை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஒரு ஆட்டோனமஸ் ரோபோட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் தாட் ப்ராசஸே மாறிடும் இல்லையா? ஸோ அதனால தான் அந்த எஃப்எஸ்டி சால்வ் ஆயிடுச்சுனால இந்த கார் சேல்ஸ், இந்த டிமாண்டு எல்லாம் ஷூட் அப் ஆகும். அடுத்து வந்து எல்லா கவர்மெண்ட்ஸும் இப்போவே எடுத்துக்கலாம். நம்மளோட பிஎமோட அந்த சூரியோ யோஜனா, ஓகே, சம் நேம், அதில் ரூஃப் டாப் சோலார்ஸ் லைட் 1 crore வீடுக்கு ரூஃப் டாப் சோலார் போடுறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஏன் பாருங்க, அதுதான் ஃபியூச்சர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஈவிஸ் வந்து அன்அவாய்டபிள். ஸோ அது தன்னால் நடக்க தான் போகுது. பட் இந்த ஷார்ட் டேர்மில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இப்படி தான் ஒர்க் ஆகும். இது எல்லாம் அப்படியே வந்து நம்மளை அப்படியே பயங்கரமா இந்த மாதிரி யூஃபோரியா கிளப்பி அப்படியே இங்க இருந்து ஒரு 200 400 வரைக்கும் சம்மன் ஏறும். கம்பெனியோட மதிப்பு வந்து ஒரு 50 ரூபா தான் இருக்கும், 400 ரூபா வரைக்கும் ஏற்றுவாங்க. அப்புறம் சல்லுன்னு இறக்கி 100 ரூபாய்க்கு கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த 400 ரூபாயில மேலே இருக்கும் பாருங்களேன், அப்போதான் நம்ம எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கும். நல்ல கம்பெனி போட்டால் ஆல்ரெடி இந்த இதில் பணம் போட்டிருந்தா 4 மடங்கு ஆயிருக்கு, அப்போ 400 ரூபாயிலேருந்து 4 மடங்கு ஆச்சுன்னா 1600 போயிடும் அப்படின்னு போய் அங்கே தான் போய் வாங்கிட்டு இருப்போம். அது விழுந்திருக்கு, இந்த 100ல் விழுந்து கிடக்கும், அப்போ யாரும் வாங்க மாட்டோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போவும் 180 வரைக்கும் விழுந்திருக்கு. ஐசி இதில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் இதுல இருந்து மறுபடியும் 100 வரைக்கும் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் டைம் சென்சிட்டிவ்னா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு இந்த டெலிவரி நம்பர்ஸ். அந்த டெலிவரி நம்பரை மட்டும் அவங்க வந்து எப்பவுமே இந்த குவார்டர் போன குவார்டர்ல ஒரு 4,60,000 வித்துருந்தாங்கன்னா இந்த வருஷம் இந்த குவார்டர்ல அதை விட கம்மியா வித்துட்டாங்க, அப்ப டிமாண்ட் ஒன்றும் கம்மியாயிடுச்சு, பிசினஸே செத்து போச்சுன்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த வருஷம் இந்த பர்டிகுலர் குவார்டர்ல டெஸ்லா கண்டிப்பா கம்மியான கார்ஸ் தான் விற்க போகுது. அதுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, டெஸ்லா கிகா பெர்லின்ல ஒரு தீ பிடிச்சது, அதுல ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணாங்க. தீ பிடிச்சது மீனிங் மக்கள் ஆக்டிவிஸ்டா சேர்ந்துட்டு அந்த கம்பெனிக்கு எதிராக ஒரு வேலைகள் பண்ணாங்க. கிகா ஃபெர்மான்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு அந்த மாடல் 3 வந்து ஒரு ரிஃப்ரெஷ்ட் வெர்ஷன் விட்டாங்க, அதோட ரீடூலிங் நடந்துச்சு. ஸோ அங்கேயும் பிளான்ட் எல்லாம் நிறைய இடங்கள் க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அட் த சேம் டைம் மார்க்கெட்டாவே கொஞ்சம் ஜென்ரலா இவி மார்க்கெட் வீக்காக தான் இருக்காது, நம்ம சைனாவோட எக்கனாமியை பார்த்தாலே தெரியுது. ஸோ அதனால வந்து இது ஒரு டைம் தான், இதை நம்ம கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். அடுத்து ஒரு பூம் எக்கானமியும் வரும், நிறைய பேர் வாங்குவாங்க. நமக்கு இப்போதைக்கு ஏன் ஈவியில் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா இதை நினைச்சு பயப்பட வேண்டாம். ஏன்னா ஈவிக்கு இன்னொரு ஈவி கம்பெனி போட்டின்றது இப்போ கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளோட அல்டிமேட் போட்டி வந்து ஒரு ஈவிக்கு இன்னொரு ஐஸ் வெஹிக்கல்ஸ் தான், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வெஹிக்கல்ஸ் தான். ஸோ அதனால அந்த மார்க்கெட் நம்ம பிடிக்கிற வரைக்கும் நம்ம ஈவியில் வந்து பெருசா ஒரி பண்ண வேண்டாம் அப்படின்றதான் என்னோட கருத்து. நீங்க இதுல முக்கியமா பார்க்கலாம், இந்த பாருங்க எஃப்எஸ்டி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற சைட்ல கார் சூப்பரா தன்னால ஓடுது. ஓகேவா? இதுல வந்து இந்த ஃபுல் வீடியோஸ் இந்த மாதிரி நீங்க குட்டி நிறைய கிளிப்ஸ் வந்து ட்விட்டர்ல போட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி எஃப்எஸ்டி சூப்பரா இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, நிறைய கிளிப்ஸ் இருக்கு. யூடியூப்லயுமே நிறைய இந்த எஃப்எஸ்டி வெர்ஷனோட வீடியோஸ் இருக்கு. அதுல நீங்க பாருங்க எப்படி ஒரு கார் வந்து தன்னால எல்லா டிசிஷன் எடுத்து ஓடுது அப்படின்னு சொல்றது. இது ரொம்ப புதுசு இல்லை, ஆல்ரெடி மார்க்கெட்ல வெய்மோ இதை பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ டெஸ்லா இப்போ அடுத்த லெவல் போகிறாங்க. ஆனால் வெய்வோவால் பண்ண முடியாத ஒரு விஷயம் டெஸ்லாக்கு என்ன இருக்குது, என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்லாவால் ஸ்கேல் பண்ண முடியும். அதான் அதில் இருக்கிற பயங்கரமான அட்வான்டேஜ், அவங்களோட அப்ரோச் மூலமாக, அவங்ககிட்ட இருக்கிற கார்ஸ் மூலமாக. ஓகேவா, சூப்பர். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், அண்டர் யுவர் சூப்பர்ஷன் FSD 12.3 கேன் டிரைவ் யுவர் டெஸ்லா ஆல்மோஸ்ட் எனிவேர். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான விஷயம். ஒரு காருக்கு ஒரு FSD வந்து $12,000 விற்கிறாங்க. ஸோ அது பிஸ்னஸ்க்கு வந்து அந்த $12,000 இனிஷியலாக இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் அது ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிற மார்ஜின் கிடைக்கும். 80% வரைக்கும் லாபம் பார்க்கலாம். அது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி ஆகலாம், பட் அதை பற்றி வரி பண்ண வேண்டாம். மந்த்லி வந்து $200 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டெஸ்லாக்கு நிறைய மணி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைபர் ட்ரக். ஓகேவா, சைபர் ட்ரக் தெரியாத ஆளாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ டெஸ்லாவோட சைபர் ட்ரக்கும் வந்து பயங்கரமாக ரேம்ப் நடந்துட்டு இருக்கு. அது இந்த கர்வ் பார்த்தீங்கனாலே தெரியுது. மக்கள் எஸ்டிமேட் பண்ணதை விட அந்த சைபர் ட்ரக் ரேம்ப் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஸோ இன்னொரு 2-3 நாளில் நமக்கு டெலிவரி நம்பர் வந்துடும். அதில் நமக்கு கொஞ்சம் கம்மி மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்சுவல் ஃபினான்ஷியல்ஸில் டெஸ்லாவோட எனர்ஜி, இந்த சைபர் ட்ரக் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஒரு பாசிட்டிவான சைனை திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அல்டிமேட்டாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த NVIDIA லாஸ்ட் அக்டோபர்ல இருந்து ஒரு பயங்கரமான ஷூட் அப் நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்கு டெஸ்லாக்கு சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றத என்னோட ஒரே பாயிண்ட். ஓகேவா, அதுக்குன்னு நம்ம வந்து இப்போ நீங்கள் இப்போ இந்த NVIDIAல காசு போட்டவங்க வந்து எல்லாருமே அக்டோபர் லாஸ்ட் இயர்ல போட்டவங்க இதை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. யாராச்சும் 16, 17, 18 ஒரு லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த இடத்துலையும் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதா, அவங்களால தான் இந்த ஃபுல் ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ணிருக்க முடியும். இப்போ 2002ல $4 வாங்கியிருந்தவங்க 2014 வரைக்கும் பொறுமையாக இருந்தாலும் அவங்களுக்கு 2 மடங்கு தான் அவங்க பணம் ஆயிருக்கும். பட் இந்த 18ல 16ல இந்த போன வருஷமே கூட ஒரு பயங்கரமான டிப் நடந்துச்சுல, இந்த டிப்ல வாங்கியிருந்தவங்களுக்குலாம் லைக் பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் இருந்தது. 10 times 20 times. இன்செப்ஷன்லேருந்து இந்த ஸ்டாக்கை அப்படியே வச்சிருந்தவங்களுக்குலாம் நீங்க பாருங்க வேற லெவல் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு மேஜிக் நடக்கிற ஒரு ப்ராடக்ட் நடக்கணும். ஓகேவா, டக்குன்னு ஒரு அந்த டெக்னாலஜி அப்படியே நம்ம வே ஆஃப் லைஃப் அப்படியே மாற்றணும். ஓகேவா, இப்போ இந்த NVIDIA ஏன் இவ்வளோ பயங்கரமாக ஷூட் அப் ஆச்சு, இனிமேல் இந்த AI சிப்ஸ்க்கு வந்து தான் எல்லாரும் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த AI சிப்புக்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்குது. எல்லாருமே AI மாடல்ஸை ட்ரெயின் பண்ண போகிறாங்க. அந்த AI வந்து எல்லா ஃபீல்டுக்கும் வரப்போகுதுன்றப்போ அந்த மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த மூமெண்ட் மாதிரி இப்போ NVIDIAக்கு இந்த மூமெண்ட் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ நான் ஏன் இப்போ டெஸ்லாக்கு அதே மூமெண்ட் வரும் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த FSD வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ப்ராடக்ட். நம்ம வே ஆஃப் லிவிங்கே மாற்றும். டிரைவர்ஸ்ன்ற பேர்ல நம்ம உட்காந்து அதில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஹியூமன்ஸ்க்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் அதில் நிறைய பேர் ஜாபும் போகும். பட் ஜாப் போடுறத நினைச்சு நம்ம ரொம்ப வரி பண்ணவே கூடாது. புது டெக்னாலஜியை எம்ப்ரேஸ் பண்ணணும். ஸோ தட் என்ன நடக்கும், அதில் ஒரு எஃபர்ட் போட்டு அதுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுப்போம் இல்லையா, அதுக்கு பதில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்கில்ஸ் கற்றுப்போம், வேற விஷயங்கள் பண்ணுவோம். அது பகுதியில் வேற ஒரு வேலை உருவாகும், அவ்வளோதான். ஸோ அதனால நம்ம ரொம்ப போட்டு வரி பண்ணிக்க வேண்டாம். இந்த FSD வரதான் போகுது. ஆனால் அதுக்கு நாளைக்கே வந்துருமா அப்படின்னா கிடையாது. இந்தியாவில் இன்னும் டெஸ்லாவே விற்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் அதுவும் கொஞ்சம் மாறிட்டு வருது. இப்போ ரீசெண்டாக அதில் சேஞ்சஸ் நடந்திருக்கு. வெறும் 15% தான் இம்போர்ட் டேக்ஸ். ஸோ இந்தியாவில் நீங்கள் சூன் நம்ம வந்து ஒரு பிளான்ட் எதிர்பார்க்கலாம், நிறைய மாடல்ஸ் டெலிவரியும் எதிர்பார்க்கலாம். அங்கேயுமே இந்தியாவிலேயே அந்த ஒரு நம்மளோட டிரைவிங் ஸ்டைலுக்கு அந்த கார் தன்னால் ஓடுற அளவுக்கு நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும். பட் அதுக்கெல்லாம் ரொம்ப வருஷங்கள் இருக்குது என்கிட்ட கேட்டால். அதுக்கு ஒரு 5 years இருக்குது. ஆனால் யூஎஸில் நல்ல ஒரு ஆல்ரெடி ஒரு டெவலப்ட் கண்ட்ரியில் ஒரு சூப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு கம்பெனியில் இந்த சிக்னல்ஸு போர்டு எல்லாமே தெளிவாக இருக்கிற ஒரு கம்பெனிங்கிறேன். அதில் வந்து சூப்பராக இந்த மாடல் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ள இல்லைன்னா ஒரு நெக்ஸ்ட் இயர் பை திஸ் டைம் இது கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிரும்ன்றது தான் என்னோட நம்பிக்கை. அதுக்காண்டி நீங்கள் அடுத்த வருஷம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. இந்த டைம் டெஸ்லா வந்து இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கணுன்றக்காண்டி தான் நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ 180 வந்து வெரி சீப். அதுதான் நம்ம இதில் பார்க்குற ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது ஒரு 250 போனால் கூட நம்ம அவ்வளோ தூரம் லைக் போய் அடிச்சு பிடிச்சி வாங்குங்க அப்படி சொல்ல மாட்டேன். லைக் ஒரு 400 அந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னா ஆல்ரெடி இந்த FSDக்கான எஃபர்ட்டை கொஞ்சம் நிறையவே ப்ரைஸின் ஆயிரும். பட் FSD வந்து ஃபுல்லாக வளர்ந்து நல்லா எல்லா பக்கமும் நிறைய காசு சம்பாதிக்கும் போது டெஸ்லா வந்து ஈஸியாக $1000 கூட தொட வாய்ப்பு இருக்கு. பட் அந்த மாதிரி நான் ஓவர் ப்ரைமஸ்லாம் பண்ணலாங்க. பழைய ஆல் டைம் ஹை அதை தொட்டுச்சுனாலே போதும். $400 இங்கே எவ்வளோ இருக்குது, $200 போட்ட காசு டபுள் ஆக வாய்ப்பு உள்ளது. ஓகேவா, ஸோ இப்போ நான் அதில் கண்டிப்பாக எந்த ஃபினான்ஷியல் அட்வைஸும் தரல. நான் என்ன பண்ணுறேன்றதா சொல்லிட்டு இருக்கேன். நான் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் பை பண்ணேன்னா அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போஸ்ட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோம்னா மணி எல்லாமே இது வரைக்கும் லாபம் தந்திருக்கானா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு சில மூன் ஷாட்ஸ் இருந்துச்சு. நம்ம பாலண்டியர்ல $10 இதே மாதிரி பேசியிருந்தோம். இன்னைக்கு பாலண்டியர் $25. அதில் வந்து அட்லீஸ்ட் 2 times 3 times பண்ணியிருக்கோம்.
டோஜ் காயின் 6 சென்ட்ஸில் இருக்கும்போதே பேசியிருக்கோம். இன்றைக்கி அது 20 சென்ட்ஸ், நாளைக்கு அது கீழே கூட விழலாம். அதனால் அது மேட்டர் இல்லை. அட் த சேம் டைம் டெஸ்லால நான் பாருங்கள் இப்போ $100 லாஸு, நியோன்ற ஒரு ஸ்டாக்லேயும் நான் பயங்கரமான லாஸில் தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசியிருக்கிறதுல நிறைய ப்ராஃபிட்ஸ், நிறைய லாஸ், ஆனால் பட் இந்த எண்ட் ஓவராலாக ப்ராஃபிட்டில் இருக்கோமான்றது தான் முக்கியம். ஐ திங்க் ஓவராலாக நம்ம பயங்கரமான ப்ராஃபிட்டில் இருக்கும். இந்த டெஸ்லாவும் அஃப்கோர்ஸ் 200க்கு மேலே நிறையா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு ஐ மீன் லைக் அந்த பிஸ்னஸ்ஸு அது பேங்க்ரப்சி நோக்கி போச்சுன்னா தான் நம்ம கவலைப்படணும். பிஸ்னஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அதனால நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டான்றது தான் என்னோட கருத்து. நல்ல பேக் ஹோல்டர்ஸ் மாதிரி, ஐ மீன் லைக் ஹார்டில் சொல்லுவாங்க, ஹோல்டிங் ஃபார் டியர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது நல்ல லாங் டர்ம்க்கு ஹோல்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டாக்காக அமைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வருஷம் ஐ ஹோப் நீங்களும் எல்லாரும் கொடிசுர ஆகுவீங்கன்னு. ஸோ ஐ விஷ் நீங்கள் டெக்னாலஜி அந்த மாதிரி விஷயங்கள் படிக்கிறதா இருந்தாலும் இதையுமே அப்பப்போ சைடில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. என்னென்ன கம்பெனிஸ், என்னென்ன எக்கனாமி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அந்த எக்கனாமிக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸ் என்னென்ன இருக்கு, எது இது ஃப்ளரிஷ் ஆகுது, அந்த எக்கனாமியில் நிறைய அட்டென்ஷன் கொடுங்க. உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த ஜாப் ஆஸ்பெக்ட், எக்கனாமி ஆஸ்பெக்ட், ஷேர் ப்ரைஸு, சும்மா ஷேர் மார்க்கெட்னா கேம்பிளிங் சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத ஒரு சரி, அதை நான் எந்த கம்பேரிசனும் பண்ணல. அந்த மாதிரி வராதிங்க. அது வந்து நீங்கள் சும்மா ட்ரேடிங்கில் கொஞ்சம் பணத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கேம்பிளிங் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதிங்க. ஒரு இன்வெஸ்டராக மாறுங்க, எக்கனாமி பற்றி புரிஞ்சுக்கோங்க, எது அடுத்த பிஸ்னஸ் நடக்க போகுது, ஃப்யூச்சரில் என்ன கம்பெனிஸ் இருக்குன்றதை ட்ராக் பண்ணுங்கள், படிங்க, புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இந்த எண்டு எவ்வளோ பணம் உங்களால் விட நீங்கள் ரெடியாக இருக்கீங்களோ அந்த பணம் மட்டும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. See you in the next video. நான் சொல்றது அறிவுரை இல்லை, நடைமுறை.